ஒரு நாளில் தென்றலோடும் பசுமையோடும் நிறைந்த ஒரு அமைதியான காட்டில் ஒரு முதிய ஆமை வாழ்ந்தது. அவள் பெயர் அரண்யா. அரண்யா மெதுவாகவே நடந்தாள். மிக அதிகமாக பேச மாட்டாள். ஆனால் அவள் ஒவ்வொரு படியும் சிந்தனையோடும் அறிவோடும் நிறைந்தது. மற்ற விலங்குகள் வேகமாக ஓடினாலும் அவள் மட்டும் மெதுவாக இயற்கையை ரசிக்க தெரிந்தவள். ஒரு மழைக்கால நாளில் அவள் வனத்தின் ஆழத்தில் புதைந்து கிடந்த ஒரு விசித்திரமான பழத்தை கண்டாள். அது நீல ஒளியுடன் ஜொலித்தது. அது ஒரு மந்திரமயமான கனி போலிருந்தது. அவள் அதை அருகில் எடுத்து பார்த்தாள். அந்த கனியை தொடும் நேரத்தில் அவளுக்குள் ஒரு அமைதி பரவியது. அவள் நெஞ்சம் தூய்மையாக உணர்ந்தது. மனம் தெளிவடைந்தது. வனத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரின் சிந்தனையும் நலனையும் உணரக்கூடிய ஒரு அற்புத சக்தி வந்தது. அதன் பிறகு அரண்யா மற்ற விலங்குகளுக்காக வழிகாட்டத் தொடங்கினாள். புதிய மரங்களை நடக்கச் சொல்லினாள். சிறியவைகளுக்கு பாதுகாப்பை கற்றுத்தந்தாள். அவள் அந்த கனியை தனக்கே வைத்துக் கொள்ளவில்லை. மாறாக அவள் அதை காட்டின் நடுவே ஒரு பாறையின் மேல் வைத்துவிட்டாள், அனைவரும் அதை பகிர்ந்து கொண்டு பயனடையும்படி. மற்ற விலங்குகள் முதலில் ஆச்சரியப்பட்டன, பின் மகிழ்ந்தன, பின் அரண்யாவை மதிக்கத் தொடங்கின. அவள் மெதுவாக நடந்தாலும் அவளுடைய நல்ல எண்ணங்கள் காடு முழுவதும் விரிந்தது. அவள் அறிவும் பரிவும் ஒவ்வொரு மரத்திலும் கல்லிலும் பறவையிலும் உணரப்பட்டது. அதிகம் பேசாமலே அதிகம் கொடுப்பது, அதுவே உண்மையான அறிவின் அடையாளம். அரண்யா நமக்கு கற்றுத்தந்தது, அறிவு தனக்கே அல்ல, எல்லோருக்கும் பயனளிக்க வேண்டும். அறிவை பகிர்ந்தால் அது பலருக்கு ஒளியாகும்.